திசுக்களுக்கிடையில் பொருட்கள் கசிவதை தடுக்கும் அமைப்பு. திசுக்களுக்கு இடையில கசிவதை தடுக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இறுக்கமான சந்திப்புகள். ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால தான் அந்த கசிகிறதுங்கிறது தடுக்குது. அடுத்து கனசதுர வடிவ எபித்திலியத்தின் முக்கிய பணி. ஸோ கனசதுர வடிவ எபித்திலியம் என்ன பண்ணுன்னா சுரக்கும் உறிஞ்சும். இது ரெண்டுமே கனசதுர வடிவ எபித்திலிய திசுவோட முக்கியமான வேலை. பிறந்த குழந்தைகளில் உடல் நடுக்கம் ஏற்படுத்தாமல் வெப்ப உற்பத்தி செய்து உடல் வெப்பம் அதிகரிப்பது. ஸோ பிறந்தவுடனே அந்த குழந்தைகள் குளிர்ச்சியை உணராமல் வெப்பத்தை உணர வைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழுப்பு கொழுப்பு தான். அந்த அடிப்போஸ் திசுன்னு சொன்னோம் இல்லையா, பழுப்பு அடிப்போஸ் திசு, அதுதான். அது இருக்கிறதுனால தான் வெப்பம் அதிகரிக்கிறது குழந்தைகளோட உடல்ல. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மென் தசைகள் இயங்கு தசைகள் ஆகும் என்பது சரி. எலும்பு தசைகளை இயக்குவது போன்று மென் தசைகளை இயக்க இயலாது. எலும்பு தசைகள் மூவ் ஆகும், ஆனால் அதே மாதிரி மென் தசைகளை இயக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். இதயத்தில் மட்டுமே காணப்படும் சுருங்கி விரியும் தசைகள் இதய தசைகள். ஸோ இதய தசைகள் எங்கே மட்டும்தான் காணப்படும்? இதயத்தில் மட்டும்தான் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இது சுருங்கி விரியக்கூடிய தசைகள். இதுவும் கரெக்டு. 4வது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. இரத்த குழாய்கள் இரைப்பை மற்றும் சிறுகுடல் போன்றவற்றின் சுவர்கள் எலும்பு தசைகளால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. எலும்பு தசைகளால் ஆனது கிடையாது. இரத்த குழாய்களும் இரைப்பை மற்றும் சிறுகுடல் இது எல்லாமே எலும்பு தசைகளால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தவறு. ஓகேவா. அடுத்து நமது உடலில் உள்ள நரம்பு திசுவின் கன அளவில் பாதிக்கும் மேலாக எந்த வகையான செல்கள் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூரோக்ளியா செல்கள். ஸோ நம்ம நரம்பு திசுவில் அதிகமாக எந்த செல்கள் காணப்படுதுன்னா நியூரோக்ளியா செல்கள். அடுத்து ரத்தம் அப்படிங்கிறது பிளாஸ்மா இருக்கும், சிவப்பு அணுக்கள் இருக்கும், வெள்ளை அணுக்கள் இருக்கும், தட்டை செல்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் கொண்ட எந்த வகையான திசு தான் ரத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரவ இணைப்பு திசு தான் ரத்தம்.